தாவேக தலைவர் விஜய் தனது உரிமைகளுக்கே குரல் கொடுக்காத போது எப்படி நாட்டு மக்களுக்காக குரலை உயர்த்தி பேசுவார் என கரூரில் நடந்த இப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சியில் பங்கேற்ற செந்தில் பாலாஜி பேசியுள்ளார். வழக்கம்போல் தேர்தல்கள் வரும் போகும், ஆனால் அந்த தேர்தலை போல வரக்கூடிய 2026 தேர்தல் களம் என்பது இருக்காது. ஆகையால் நாம் அதில் சற்று சிந்தித்து கவனமாக இருக்க வேண்டும். குறிப்பாக யாரெல்லாம் புதியவர்கள் கூட வரலாம், ஆனால் அவர்களுடைய உரிமைகளுக்கே அவர்கள் குரல் கொடுக்காத போது எப்படி நாட்டு மக்களுக்காக அவர்களுடைய குரலை உயர்த்தி சொல்ல போகிறார்கள்? எனக்கு ஒரு பிரச்சனைனா முதல்ல நான் வாயிலிருந்து பேசணும். என்னுடைய உரிமையை நான் தட்டி பறிக்கின்ற பொழுது, மற்றவர்கள் பறிக்கின்ற பொழுது அதை என்னுடைய உரிமையை பறிக்கிறார்கள் என்பதற்காக நான் என்னுடைய குரலை முதலில் ஓங்கி ஒலிக்க வேண்டும். அதற்கு மாறாக மௌனமாக அமைதியாக இருந்து கொள்வது என்பது இனி வரக்கூடிய காலங்களில் எப்படி ஒரு மக்களுக்கான குரலாக அவர்களால் வழங்கிட முடியும். ஆக எந்த வகையிலும் நம்முடைய ஒரு வாக்குகள் கூட சிதறாமல் மாண்பு முதலமைச்சர் அவர்களுக்கு வாக்களிக்கக்கூடிய வகையில் ஒரு உறுதுணையாக இருந்திட வேண்டும் என்று உங்கள்